அப்பாவி மக்கள் பாவம் அவங்க வந்து நீங்க ஒழுங்கா ஆட்சி செஞ்சிருந்தா ஏன் விஜய்க்கு பின்னாடி ஓடுறாங்க? ஏன்னா முட்டாள், உனக்கெல்லாம் அறிவு இல்ல. இன்னைக்கு வந்து மக்கள்ல வந்து நீங்க ஒழுங்கா ஆட்சி செஞ்சு ஒழுங்கான திட்டங்களை கொடுத்து ஒழுங்கா அதை வந்து ரீச் ஆகிறதா பார்த்து மத்திய அரசாங்கத்தில இருந்து வரக்கூடிய ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், நீங்க நீர் இதெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னீங்களா? அந்தந்த இடத்துல கரூர்ல எத்தனை இடத்துல இருந்தது? தண்ணிக்காக தவிச்சிருக்கான் அந்த தொண்டர்கள். அமித்ஷா அவர்கள் உடனடியாக ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில போக வேண்டிய மதியம் 12 மணிக்கு போக வேண்டிய முதலமைச்சர் வந்து நைட்டு 1 மணிக்கு அங்க போறாரு கரூருக்கு. ஏன்? என்ன அவசரம் உங்களுக்கு? யாரை காப்பாத்துறதுக்காக போறீங்க? என்ன உங்க ஆட்சியை காப்பாத்துறதுக்கா? நீங்க வந்து வேணும்னே வந்து மக்களை தூண்டி விட்டு விஜயை போய் பாருங்க சொல்லிட்டு நீங்க போய் பிரச்சாரம் ஏதாவது ஊடகத்தின் வாட்ஸ்அப் குரூப் மூலமா பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பக்கம் வந்து அன்பில் பொய்யாமொழி மகேஷ் வந்து அழுகுறாரு, நாங்க போவானான்னு சொன்னமேடா அப்படின்னு. யாருக்கிட்ட சொன்னீங்க? டிவிக்கு தொண்டர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? எது மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணீங்களா? போலீஸை வச்சு போவாதீங்க, நீங்களாம் செத்து போயிருவீங்கன்னு சொன்னீங்களா? நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, இந்த ஆட்சியில 45 நாளைக்கு ஒரு தடவை என்ஐஏ ரெய்டு நடக்குது தமிழ்நாடு முழுக்க. இது டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய ஆட்சி. மத்திய அரசாங்கம் ஏற்கனவே ரொம்ப வந்து என்ஐஏ ரெய்டெல்லாம் பண்ணி ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ஆக்ஷனும் இல்லாம இருக்கு. நிறைய புகார்கள் போகுது இந்த அரசுங்க மீது. டாஸ்மாக் ஊழல், மணல் கொள்ளை, தொடர்ந்து கொள்ளைகள், நாளுக்கு நாள் மாணவர்கள் வெட்டிக்கிட்டு சாவறான். இதெல்லாம் வந்து கல்வியில் சிறந்த மாநிலமா இது? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப மனவேதனையோட இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு துக்ககரமான நிகழ்வு இது. ஒரு நடக்கக்கூடாத விஷயம். மக்களை வந்து வெற்றியடைய செய்யணும் அப்படின்றத அரசியல் தலைவர்களோட நோக்கம். அதுதான் விஜயனோட நோக்கமா களத்துல இறங்கினாரு. அது வந்து இந்த மாதிரியான ஒரு அதிரடியா மாறி அது களத்துல வந்து இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மர்மமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியா? கண்டிப்பா அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது வந்து திமுக தான், முழுக்க திமுக. இது வந்து ஹிஸ்டாரிக்கலாவே இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா வந்து இந்த நேரத்துல அரசியல் பண்ண வேணாம்னு ஸ்டாலின் சாரே நேற்று பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. நீங்க ஓப்பனாவே டிக்ளேர் பண்றீங்கன்னா விஷயம் இருக்கா? இருக்கு கண்டிப்பா. ஏன்னா அவங்க சரித்திரம் அப்படி சார். ஏன்னா வந்து எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும் போதே மேடையை கொளுத்துனவங்க, மேடையில் ஏற விட்டு அந்த இதுல இருந்து அரசியல் பண்ணவங்க தான் இவங்க. ஆகையினால இந்த அரசியல் வந்து இப்போ தொடருது. ரொம்ப எனக்கு என்னன்னா மன வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவி மக்கள் பாவம் அவங்க வந்து நீங்க ஒழுங்கா ஆட்சி செஞ்சிருந்தா ஏன் விஜய்க்கு பின்னாடி ஓடுறாங்க? நான் கேக்குறேன். ஏன் மத்த கட்சி தலைவர் பின்னாடி? உங்களால நீங்க சொல்றீங்களா திராவிட நடிகர்களை பார்க்க போவதான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க சார். நடிகர்களை பார்க்க போவாங்க. நீங்க சரியான பாயிண்ட் புள்ளிக்கு வந்திருக்கீங்க. நான் அந்த பாயிண்ட தான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நடிகர்களை பார்க்க போவாங்கன்னு சொல்றது நீங்க தானே கிளப்பி விட்டது, நீங்க தானே பண்றீங்க. அத நடிகர்களை வளர்த்து விடுறீங்க, சிவகார்த்திகேயனை பேச விடுறீங்க. இதுல இந்த மேடையில உங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றீங்க, எமோஷனை கிளப்புறீங்க, விஜயை தூக்கி விட்டீங்க, எல்லாரும் விஜயகாந்தை தூக்கி விட்டீங்க. எல்லாரும் நீங்க சினிமால எங்கெங்க உங்களுக்கு பயன்படுமோ அதெல்லாம் தூக்கி விட்டீங்களே. சினிமா நடிகர்கள் பின்னாடி போறதை நிறுத்தினாதான் தமிழ் சமூகம் முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது ஒரு வகையில இருக்கு. பட் ஆனா வந்து இன்னைக்கு வந்து மக்களோட மனோநிலையை வந்து புரிஞ்சு அரசியல்ல வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்தே வந்து நல்ல எண்ணங்களை விதைச்சார் எம்ஜிஆர். பாடல் வரிகள்ல படிப்பறிவே இல்லாதவனு கூட அந்த பாடல் வரிகளை கேட்டு மனம் திருந்தி பல மாற்றங்களை செய்யணும். மக்கள் நம்ம வந்து ஒரு நாடு தமிழ்நாடு, இதுக்கு இப்படிலாம் இருக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படின்ற பாடல் வரிகள்லாம் வந்து எமோஷனலா படிப்பறிப்பே இல்லாதவங்களாம் அந்த எம்ஜிஆர் பாட்டை கேட்டு இதுவானாங்க. அது வழிவகையில தான் வந்து இப்ப ரஜினிகாந்த் வந்து சோட போயிட்டாரு. அரசியல் பேசுறதுக்கு நீங்க லாய்க்கு இல்லாம ஆயிட்டாரு. அதுதான் அந்த பாயிண்ட்க்கு தான் வரேன். இதைதான் நான் வந்து கடந்த உங்களுக்கு இதுலயும் சொன்னேன் நான். அந்த மாதிரியான ஒரு முட்டாள் திரும்பி வந்து ட்வீட் போடுறாரு. உனக்கு என்ன தெரியும்? நீ வந்து என்ன பேசுற? நீ என்ன பண்ண? புடிச்சிட்டு வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்து 98 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு வந்து நீ என்ன பேசின?
இது வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் செய்யல, அதிமுக காரவங்க செஞ்சாலும் பகிரங்கமா 1 மணிக்கு உன்னை வந்து கூப்பிட்டு வச்சு திமுக பேட்டி கொடுக்குறாங்க. சிங்கப்பூர்ல இருந்து குடிச்சிட்டு போதையில படுத்து எந்திரிச்சு கூப்பிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து நீ இப்ப வந்து ட்வீட் கொடுக்குறியா? ஏன்னா முட்டாள், உனக்கெல்லாம் அறிவு இல்லை. நான் என்ன சொல்றேன், நான் வந்து ரஜினி ரசிகரா இருந்தவன். உன்னெல்லாம் வந்து என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியல. மக்கள் சாவ கிடக்குற, நீ வந்து ட்வீட்டை போட்டு அப்போ மட்டும் இது கொடுக்குறேன். கள்ளக்குறிச்சிக்கு இப்போ கேட்டப்போ ஏர்போர்ட்ல நீ என்ன சொன்ன, அப்படியா நடந்துச்சா எனக்கு தெரியாது, அந்த மாதிரி எஸ்கேப் ஆகி போனா நீ. இன்னைக்கு வந்து திமுக காரவங்க பல ஊடகங்களை வச்சு விஜய் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. விஜய் மேல குற்றம் இருக்கு, நான் சொல்ல இல்லை. குற்றம்னா என்ன சொல்றேன்னா, அவங்க மேல 25% ஃபால்ட் இருக்கு. அவங்க வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், நான் அந்த பாயிண்ட்டை முடிச்சுக்கிறேன். ஏன்னா முதல் புள்ளி நீங்க தான் வளர்த்து விட்டீங்க சினிமாக்காரவங்களை. இன்னைக்கு வந்து மக்கள்ல வந்து நீங்க ஒழுங்கா ஆட்சி செஞ்சு ஒழுங்கான திட்டங்களை கொடுத்து ஒழுங்கான அதை வந்து ரீச் ஆகிறதா பார்த்து மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், நீங்க நீர் இதெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னீங்களா அந்தந்த இடத்துல. கரூர்ல எத்தனை இடத்துல இருந்தது, தண்ணிக்காக தவிச்சிருக்கான் அந்த தொண்டர்கள். ஜல்ஜீவன் மிஷன்ல அங்க ஒவ்வொரு தெருவுக்கும் குழாய் இருந்ததுன்னா, ஒவ்வொரு 50 அடிக்கும் 100 அடிக்கும் ஒரு குழாய் இருந்ததுன்னா அந்த தண்ணீரையாவது எடுத்து குடிச்சிருப்பான் அவன். அப்படி இல்லாதப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஜல்ஜீவன் மிஷன் ஃபெயிலியர். தண்ணி குடிக்கிறதுக்கு இது இல்லை, மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, அங்க கூட்டது நெரிசல். போலீஸ் 500 பேர் இருந்ததா போய் சொல்றாரு டிஜிபி. 500 பேர் இல்ல, அது பொய். வெறும் வந்து அந்த நாமக்கல்ல இருந்து வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 போலீஸ் வந்தவங்க தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் ஒரு 50 பேர், கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர். 27,000 பேருக்கு 100 பேர். அது இல்லாம வந்து தடி எடுத்து நடத்துறீங்க, கல் அடிக்கிறாங்க, உள்ள செருப்பு எடுத்து வீசி இருக்காங்க. இதெல்லாம் யார் செஞ்சிருப்பாங்க? டிவிகே தொண்டர்கள் செஞ்சிருப்பாங்களா? நான் வந்து நடுநிலைமையா கேள்வி கேட்கிறேன். நான் வந்து எந்த கட்சி சார்பற்ற இதுல இல்ல. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. டிஜிபி வெங்கட்ரமன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டிங் வந்து கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல போன வாரம் தான் எடப்பாடியினுடைய மீட்டிங்கும் நடந்தது. ஒரு முன்னாள் சிஎம் அவரோட மீட்டிங்கே அங்கே நடத்தும் போது விஜய் கேட்ட இடத்த தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். நீங்க லேட்டா வந்துட்டு அரச குறை சொன்னா என்ன? இல்ல, லேட்டா வர்றதுக்கான காரணம் என்ன, நீங்க வந்து போலீஸ் வந்து கூடயே தான் வந்திருக்காங்க. அப்ப போலீஸ் சொல்லியிருக்க மாட்டாங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க? காலியா இருந்த ரோடுன்னா சல்லுன்னு வர போறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க நல்ல ரோடு தான் போட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு போல. இந்த ஐயநாதன் மாதிரி அரசியல் விமர்சகர்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப சத்தியமா சொல்றேன், கொஞ்சம் கூட மனசுல ஓப்பனாவே பேர் சொல்லிட்டீங்களே. ஆமா, என்ன பண்றது, அப்படிதான் சொல்றாரு அவரு. ரோடெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு, அவ்வளவு வேகமா வர்றதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு முழுக்க ரோடெல்லாம் அருமையா போட்டிருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டிருக்காங்க. பின்னங்க நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கிற பேர்ல நீங்க விஜயை மட்டும் குறை சொல்றீங்க. அவர் மேல 25% குறை இருந்தாலும் 75% வந்து தமிழக அரசு முழு பொறுப்பேற்று இதே இதுவா இருந்தா மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும். அதுதான் கவர்னர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. எவ்வளவு போலீஸ் இருந்தாங்க, என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க, எவ்வளவு மக்கள் வரதாக நீங்க வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன இருக்கு அப்படின்னு கவர்னர் கேள்வி கேட்டிருக்காரு. உடனடியாக நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான் நடந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் உடனடியாக ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில போக வேண்டிய, மதியம் 12 மணிக்கு போக வேண்டிய முதலமைச்சர் வந்து நைட்டு 1 மணிக்கு அங்க போறாரு கரூருக்கு. ஏன், என்ன அவசரம் உங்களுக்கு? யாரை காப்பாத்துறதுக்காக போறீங்க? என்ன உங்க ஆட்சியை காப்பாத்துறதுக்கா? இதெல்லாம் என்ன சார் நடக்குது இது? அப்போ நீங்க சொல்ற மாதிரி இவங்களே பிளான் பண்ணிருக்காங்க, அது கொஞ்சம் எல்லை மீறி முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. இது வந்து ஏதோ திட்டமிட்டு திமுக காரர்களை வச்சு, டிவிக காரன் ஏன் சார் கல் அடிக்கலாம், செருப்பு தடியடி நடத்தணும், அதுக்கெல்லாம் செருப்பை தூக்கி வீசிச்சிருக்காங்க. யாராவது விஜய் தொண்டர்கள் உண்மையிலே சரி ஓட்டு போடாதவனே இருக்கட்டும், ஒரு சிலர் கேள்வி கேட்கறாங்க, ஓட்டு போட தகுதியற்ற வயசுல இருக்கவங்களாம் அங்க போயிருக்காங்க, அவங்க தான் வந்து பிரச்சனையை உருவாக்கி, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க வந்து செருப்பால் அடிப்பாங்களா? யாராவது வாய்ப்பு இருக்கா? உண்மையான விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு வச்சுக்குவோம், அவங்க ஆதரவாளர்கள் யாராவது விரும்புறவங்க வந்து செருப்பு தூக்கி அடிப்பானா? அப்ப யாரை வச்சு செருப்பு தூக்கி அடிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க? கரண்ட்டை கட் பண்றீங்க, நீங்க போலீஸை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. என்ன சொல்றீங்க, நீங்க வேன்ல வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். அதுதான் அங்க இருக்க பெண்கள் சொல்றாங்க. ஒரு வீடியோல பார்த்தேன் நான், அவங்க லைட் ஆஃப் பண்ணி அண்ணன் வந்தாரு, வந்தப்ப நாங்க அவரை பார்த்துட்டு உடனே கிளம்பியிருப்போம்,
வரும்போதே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், விஜய் ரசிகர்கள் அடிப்படையில் இருக்கவங்களுக்கு வந்து அவரோட முக தரிசனத்தை காமிச்சிருந்தாருன்னா அப்பயே விலகி போயிருப்பாங்க. ஒரு கை எடுத்து கை காமிச்சிருப்பாரு, எல்லாம் போயிருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கூட்டம் சேரட்டும் வலுக்கட்டாயமா. இதுல எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, ஈரோட்ல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கட்சியினர் பிரச்சாரத்துக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் டூருக்கு கூட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஊரே வெறிச்சோடி போயிருக்கு ஒரு சில கிராமங்கள்ல. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து வேணும்னே வந்து மக்களை தூண்டி விட்டு விஜயை போய் பாருங்க சொல்லிட்டு நீங்க போய் பொய் பிரச்சாரம் ஏதாவது ஊடகத்தின் வாட்ஸ்அப் குரூப் மூலயமா பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பக்கம் வந்து அன்பில் பொய்யாமொழி மகேஷ் வந்து அழுகுறார், நாங்க போவானான்னு சொன்னமேடா அப்படின்னு. யாருக்கிட்ட சொன்னீங்க? டிவிக்கு தொண்டர்கிட்ட போய் சொல்லிட்டுங்களா? எது மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணீங்களா? போலீஸை வச்சு போவாதீங்க, நீங்களாம் செத்து போயிருவீங்கன்னு சொன்னீங்களா? இல்ல என்ன நாடகங்க இது? நாடகம் கண்டிப்பா இது வந்து நாடகம் தான் நடத்தியிருக்காங்க சார். அதாவது உண்மையிலே நான் நைட்டெல்லாம் எனக்கு கண்ணீர் தான். நான் இங்க இந்த டிவியில பேசணுன்றதுக்காக அடக்கி வச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ எமோஷன் ரன் ஆயிட்டு இருக்கு சார். நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, துபாய்க்கு கிளம்பிட்டு இருந்து ரெடி ஆகி எல்லாம் ஏர்போர்ட் வரைக்கும் போனவர் எதுக்கு திரும்பி வராரு? போயிட்டாரு. ஆமா போயிட்டாரு. அதான் போனவர் திரும்பி வராரு. என்ன டிராமா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பூரா நான் வந்து நடுநிலைமையா கேட்குறாங்க ஒரு விஷயத்த, டிராமா இல்லைன்னு வச்சுக்கோ. நீங்க என்ன பண்ணிருக்கணும், மக்களை வந்து அவங்க வந்து ரசிகர்கள் யாரு இதெல்லாம் வந்து நீங்க அவரை வந்து கையெடுத்து கும்பிட்டு கை காமிட்டு அது உள்ள நுழையும் போதே அவர் வழி விட்டு அந்த கூட்டம் வெளியில போயிருக்கும். நீங்க அவங்கள வேனுக்கு கிட்ட போய் பார்க்கறவங்க இருட்டானவன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் உள்ள இருக்காரா இல்லையா? இதுதான் விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்திலே சொன்னார். நீங்க வந்து 3 நிமிஷம் தான் பேசணும், வேனை விட்டு வெளியே வரக்கூடாது, ரோட் ஷோ மாதிரி காமிக்கக்கூடாது, அங்கேருந்து வரும்போதே வேன் மேலே நின்றுலாம் இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னங்க இது? சரி, ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க அவங்க. அது ரசிகர்கள் அவங்க முட்டாள்தனம் அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவங்க சாமானிய மக்கள் அவங்க செய்கிற தவறை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்கள ஒரு தற்கூரின்றீங்க, முட்டாள்ன்றீங்க, தற்கூரி ரசிகர்கள்ன்றீங்க. இந்த மாதிரியான தவறான இதை வந்து மக்கள் மேலே பிரயோகிக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. உங்கள் மேலே 75% பொறுப்புகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கும். அது இல்லாமல் டிஜிபி வெங்கட்ராமனுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லவே தெரியல வாழ்வுரிமை கட்சி அப்படின்றாரு. அந்த வாழ்வுரிமை கட்சி அப்புறம் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கனெக்ட் பண்றாரு, அதை கூட சொல்ல தெரியல. அப்போ வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணி அந்த மீட் நடத்துறீங்க? 500 போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்றீங்க, எங்க போச்சு அந்த 500 போலீஸ் எங்கன்னு கேட்கிறாரு. ஏன் அன்னெசரியா கொடியை கட்டிக்கிட்டு ஆம்புலன்ஸ் உள்ள வருது? ஆம்புலன்ஸை வச்சுதான் இவங்க அரசியல் பண்ண. எடப்பாடியினுடைய மீட்டிங்ல ஆம்புலன்ஸ் வச்சுதான் அரசியல் பண்ணாங்க. 2-3 தடவை நடந்தது, அதெல்லாம் பிரச்சனை ஆச்சு, நம்ம பார்த்தோம். உடனே இவங்க வந்து என்ன சொல்றாங்க, எடப்பாடியினுடைய இவரும் வந்து அதிமுக வந்து ஆம்புலன்ஸ்ல தான் ஐசியூல இருக்க போதுன்றாங்க. இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? அந்த வீடியோவை நான் பார்த்தேன், ஒரு இது யூடியூப் இதில் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்கு. பெண்கள் சொல்றாங்க, பாருங்க சார், ஆம்புலன்ஸ் சும்மாவே போகுது. ஒரு 2 ஆம்புலன்ஸ் கூப்பிட்ட இடத்துக்கு கூட போயிட்டு இருக்கலாம் இல்லையா? கூப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கலாம் சார். போயிட்டு வர ஆம்புலன்ஸ் ஏன் எம்டியா போகுது? பெண்கள் பார்த்துட்டு கேட்குறாங்க, உள்ள ஆளே இல்லை ஆம்புலன்ஸ்குள்ள. ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஒன் வேல போயிட்டு திரும்பி அப்படியே வராங்க. அப்போ வந்து போலீஸ் தடியடின்னு ஒரு புறம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இது மாதிரி ஆஸ்பெஸ்டோஸ் ஷீட் மாதிரி போட்ட அந்த தகடுகள் போட்ட இதை வந்து தட்டியை வந்து உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க மக்கள் கூட்ட நெரிசல் தாங்காமல். என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த சூழ்நிலையில் வந்து விஜய், அதாவது இது வந்து இந்த நடந்த இன்சிடென்ட் 7:15 7:30 மணிக்கு நடந்திருக்கு சார். விஜய் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். அவர் கொடுக்கப்பட்ட இது வந்து 3 நிமிஷம் 5 நிமிஷம். அதில் வந்து அந்த பாடல் வரிகளை பாடியிருக்காரு. அந்த நேரத்தில் கல்ல எறிஞ்சிருக்காங்க, இது செருப்பு எறிஞ்சிருக்காங்க. 10 ரூபாய் பாட்டில் அந்த பாடலை பாட முற்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் செருப்பு எறிஞ்சிருக்காங்க. அப்போ வந்து இது எரியும் போது அப்போ யார் காரணம்? அதுக்கு இந்த 10 ரூபாய் பாட்டில்லாம் யாரு? இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும். எப்படி செந்தில் பாலாஜி இந்த சதிக்குள்ள வராருன்னு. அதுதான் நான் சொல்றேன். அதாவது மாப்பிள்ள மாதிரி வராரு. இன்சிடென்ட் நடக்குது, ரெடியாகி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அழகா வராரு. எந்த விதமான சார், இப்போ ஒரு ஆள் அந்த நைட் நேரத்தில் அந்த இடத்துல வரும்போது வந்து எப்படி வருவாங்க? அவங்க வேலையில அறக்க பறக்க ஓடி வருவாங்க. உடனடியா தகவல் போதா, முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாராம், மா சுப்பிரமணியம் பேட்டி கொடுக்குறாராம். இல்ல என்னங்க இது? half an hour வேர்ல்டு
வேர்ல்டு ஃபுல்லா 15-20 நிமிஷம் கேப்ல வந்து இதெல்லாம் நடக்குது. இவர் போறாரு, அங்க இருந்து இவரு வந்து அன்பில் பொய்யாமொழியா மகேஷ் வந்து கரூர் வந்து அடையறாரு, இது அழுவுறாரு. துபாயில இருந்து டெப்டி சிஎம் வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. இதெல்லாம் வந்து என்ன இதுனே ஒண்ணுமே புரியல சார். ஒரு மர்மமாவே இருக்கு. இததான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கண்டிப்பா வந்து இது சிபிஐ என்கொயரி நடக்கும். என்ன பொறுத்த அளவுக்கு இந்த ஆட்சியில 45 நாளைக்கு ஒரு தடவை என்ஐஏ ரெய்டு நடக்குது தமிழ்நாடு முழுக்க. இது டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய ஆட்சி. ஆனா வந்து பாஜக வந்து இதை வச்சுட்டு அரசியல் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உண்மையிலே தயவு செய்து நான் சத்தியமா சொல்றேன் சார், இந்த மாதிரியான அவல நிலை வந்து எந்த நாட்டிலையுமே கிடையாது. நீங்க வந்து சைரன் லீனா போங்க, மட்டமான ஒரு ரவாண்டா போங்க, இந்த மாதிரியான இது வந்து கிடையவே கிடையாது. ஒரு பரபரப்பு மக்களை வந்து கூட்ட நெரிசல்ல விட்டு வேடிக்கை பார்க்கறது, கூட்டம் கூடட்டும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆகட்டும். இததான் வந்து சவுக் சங்கர் அவர்கள் போறவர்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏதோ கரூர்ல பெரிய பிரச்சனை உருவாக போகுது அப்படின்றது வந்து தகவல்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. ஆனா வந்து இது நடந்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அவர் சொன்ன கருத்தை வந்து நிரூபணமாக இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். கைது செய்வாங்களா? யாரை கைது செய்யணும்? மத்திய அரசாங்கம் இவங்களை கைது செய்யணுமா இல்ல விஜயை கைது செய்யணுமா? கைது செய்து பார்க்கட்டுமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விஜய் சாரை கைது செய்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஓட்டு சர்ஜாயிடும் டிவிக்கே பக்கம். அதனால அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரை வந்து கேஸ் புக் பண்ணிட்டாங்க 4 செக்ஷன்ல. புசி ஆனந்த் மேல, அப்புறம் நிர்மல் குமார், அவரு இப்ப இந்த அதிமுகல இருந்து விலகி வந்தாருப்பாங்க, பாஜக இருந்து அதிமுக இருந்து டிவிக்கே வந்து அவரு மேல புக் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய்க்கு இப்ப அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவர் வந்து ஏற்கனவே அங்க போலீஸ் போர்சஸ் இருந்திருக்கு, அவர் வரதுக்கு முன்னாடியே அப்படியே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். பண்ணல. காரணம் என்ன, அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து பெரிய பர்ஸ்ட் ஆகும் அப்படின்றதுதான். அது இல்லாம அவங்க வழக்கறிஞர்கள் வந்து அவர் டோட்டலா அப்செட். இல்லைன்னா அங்க இருந்து அவர் பண்ணிருக்கலாம். பட் அந்த சூழ்நிலையில வேற ஏதாவது ஃபயர் அப் ஆச்சுன்னா, விஜய் வந்து மறுபடியும் வந்து இவங்க வந்து தேவையில்லாத விசமிகள் வந்து கல்லறி சம்பவம் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை விஸ்வரூபமா இருக்கும். அதனாலதான் அதை கூட நினைச்சு கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம் அவரை, நீங்க போவாதீங்க ஸ்பாட்டுக்கு, சென்னை வந்துருங்க, நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அடுத்த லெவல்ல கொண்டு போய்க்கலாம். அவங்க வழக்கறிஞர் பிரிவு அட்வைஸ் பண்ணிருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி எல்லாம் வந்து சொல்லி திசை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அரெஸ்ட் ஆயிடுவீங்க அங்க போனீங்கன்னா அப்படின்லாம் யாராவது சொல்லியிருக்கலாம். அது யார் சொன்னாங்க என்ன, அதெல்லாம் தகவல்கள் அவர் தான் சொல்லணும். என்னோட சஸ்பிஷன் அதான். இது வந்து திட்டமிட்டே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆதங்கம் அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமோன்னு தோணுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு போக சொல்லிடுறது. கடைசி நேரத்தில் அவர் பேசி முடிச்சு வெளியே போக அந்த ஏரியால போலீஸே கிடையாது. கேட்கிறாரு விஜய், போலீஸ் இருக்காங்களா இங்க அப்படின்னு கேட்கிறாரு, யாருமே காணோம். மைக்லே தடியடினானு போலீஸே காணோம். இவர் போற சரி சார், இப்போ கலவரம் ஆகி போச்சு, அவருக்கு தகவல் போயிடுச்சு, சரி அவர் முடிவு எடுக்கிறாரு சென்னை போகணும்னு, அங்க போய் டிசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாரு. இருந்தா வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னு. ஆனா என்ன பண்ணிருக்குன்னா, போலீஸ் என்ன பண்ணிருக்கா, போற வழியில அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதை வந்து பாதுகாப்பு கொடுத்து அவர் கொண்டு போயிருக்குன்னா கிடையாது, போலீஸே இல்லை அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க என்னன்னா, இது வந்து மத்திய அரசாங்கம் இந்த அரசு மீது சிபிஐ விசாரணை நடத்தணும், அது குயிக்காக நடத்தணும். மக்களுக்கு நிறைய பேர் சொல்றாங்க சிபிஐ விசாரணை நடத்தினா தோய்வா இருக்கும் அப்படின்லாம். ஆனா வந்து இதை வந்து ஹை ப்ரையாரிட்டியில் நடத்தி ஆகணும். மத்திய அரசாங்கம் ஏற்கனவே ரொம்ப வந்து என்ஐஏ ரெய்டெல்லாம் பண்ணி ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ஆக்ஷனும் இல்லாம இருக்கு. நிறைய புகார்கள் போகுது இந்த அரசுங்க மீது. டாஸ்மாக் ஊழல், மணல் கொள்ளை, தொடர்ந்து கொள்ளைகள், நாளுக்கு நாள் மாணவர்கள் வெட்டிக்கிட்டு சாவறான். இதெல்லாம் வந்து கல்வியில் சிறந்த மாநிலமா இது? கல்வியில் சிறந்த மாநிலம் ஏன் பள்ளி வாசல்குள்ள கத்தி அருவாளையும் கொண்டு வந்து மாணவர்கள் வெட்டிக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மாப்பிள்ள மாதிரி வராரு, மேக்கப் போட்டுட்டு சடலம் படுத்து கிடக்கு, மேக்கப் மாதிரி வராரு. சரி, அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர் ஃபேஸை பார்த்தாலாவது ஏதோ டயர்டாகி வந்திருக்கிறாரு, ஒரு தூரம் இதில் அந்த ட்ரெஸ்ஸிங் மேக்கப்லாம் தெரியல. இவரை பார்த்தா அப்படி கிடையாது, மாப்பிள்ள மாதிரி நிற்கிறார். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே உண்மையே புரியல சார். தயவுசெய்து தமிழக மக்கள் வந்து நான் வேண்டது என்னன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான கூட்டத்துக்கெல்லாம் போகாதீங்க. போனீங்கனாலும் வந்து உஷாராக இருக்கணும்.
சரி நீங்கள் வந்து விஜய் ரசிகராக இருக்கீங்கன்னா அவர் பார்த்துட்டீங்களா அதோட உடனே டக்கு டக்குன்னு கிளம்பிடணும். குழந்தைங்களை கூட்டு போ, அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்களா சார்? குழந்தைங்களை கூட்டு வர வேண்டாம், சின்ன சின்ன பிள்ளைங்களை கொண்டு வர வேண்டாம், 10 வயசுக்கு 15 வயசு கீழே இருக்கவங்களாம் வர வேண்டாம், முதியோர்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. 55 வயசுக்கு மேலே வர வேண்டாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் பரவனாதான் தகவல் இருக்குது. 3 நாளில் வந்து சொல்லிக்கிட்டே தான் கர்ப்பிணிகள் வர வேண்டாம், நிறைய பேர் வர வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, கூட்ட நெரிசல் இருக்குது, மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் 3 இடத்த கேட்டு ஏன் இந்த இடத்த நீங்கள் கொடுக்குறீங்க? நீங்க கேட்ட இடத்த தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 3 இடத்த கேட்டாங்க சார். மற்ற பறந்த இடத்துல இப்போ இது கோடாங்கிப்பட்டி அந்த பைபாஸில் கொடுத்துருக்கலாம்ல, நீங்கள் மாநாடு நடத்துனீங்களா அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம்ல. சரி அங்கே வந்து பேசுவா ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனையே இருக்காது. அந்த ரவுண்டானா ஏரியா, காந்தி சிலை ஏரியா, அங்கே 40,000 பேர் நிற்கலான்றாங்க. கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் வந்து 10,000 தான். அதையே குறை சொல்ல முடியாது சார். இப்போ திமுகவினுடைய இந்த பிளான் அப்படிங்கிறது வந்து ஒரு சதியினால தான் உருவாயிருக்குன்னு. ஆமாம்மா, சதி. அதாவது சரி பொதுப்படையாக ஒரு நடுநிலைமையாக கேட்கணும்னா நீங்கள் சதியை விசாரிங்க, சிபிஐ என்கொயரிக்கு விடுங்க, மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அது பாதிப்பு. அண்ணா யூனிவர்சிட்டி சிபிஐ, அஜித்குமார் சிபிஐ, லாக்அப் டெத். சார் நீங்கள் தானே சார் சிபிஐ வேணான்னு சொன்னீங்க. ஆனால் வந்து இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து அந்த அம்மா அருணா ஜெகதீஸ்வரன் அவங்க வந்து ஏற்கனவே வந்து விசாரணை பண்ணாங்க. என்ன தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயத்த ஏதாவது அவுட்புட் வந்ததா, சரியான அவுட்புட் வந்ததா? எதுவுமே இல்லை. ரஜினிகாந்த் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் மேலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவர் மேலே இது போட்டு நீங்கள் வந்து விசாரணைக்கு வரணும், அவரையும் உள்ளே இழுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு நபர் கமிஷன்லாம் சும்மா இரவா. அதாவது சார் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல கள்ளக்குறிச்சி விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே இருந்த ஐஏஎஸ் இதுவும் ஆகிட்டு போயிட்டாரு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ விடுப்பில் போயிட்டார், 60 நாள் விடுப்பில். அந்த நேரத்தில் தான் இது நடக்குது. கள்ளக்குறிச்சியில் 80 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் பார்க்கல. வேங்க வயலில் நீங்கள் போய் பார்த்தீங்க, இது நாள் வரைக்கும் போகலை. ஆனால் இதில் மட்டும் என்ன அவசரம்? எதை வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்காக இன்னைக்கு காலையில் போக வேண்டிய ஒரு மணிக்கு போயிருக்கீங்க, நைட்டோட நைட்டாக மக்களை வந்து அப்படியே பாதுகாக்கிற மாதிரி நீங்கள் போகிறீங்க. அங்கே வந்து மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. மக்களை சொல்லி குறையே கிடையாது. அவங்க வந்து சரி தற்குறிகளாக இருக்கட்டும், நீங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து சரியான இது வழிகாட்டுதல், நீங்கள் தான் வந்து நல்ல கல்வி கொடுக்குறீங்களே, அவங்கள ஏன் எஜுகேட் பண்ணல? பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்ல, கூட்டத்தில் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம். நீங்கள் செய்கிற விஷயந்தான் இன்றைக்கி வந்து இது பூதாகரமாக வச்சுட்டு சினிமாக்காரங்களை தூக்கி விட்டீங்க. அவங்கள வச்சு பரப்புரை பண்ணி ஓட்டை வாங்கி நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறீங்க. ஆனால் வந்து என்ன நடந்திருக்கு இன்னைக்கு கலா நிலவரத்தில், அதே இது வந்து விஜய்ன்றது ஃபோர்ஸ் வந்து திரும்பி வந்து உங்களை அட்டாக் பண்ணும்போது உங்களால் பொறுக்க முடியல, தாங்க முடியல. பிஞ்சு மனம் அப்படியே வெம்பி போச்சு பாவம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இரவு நேரத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஜெயக்குமார் அது என்னென்ன புரியல, என்ன லாஜிக்னே புரியல. ஜெயக்குமாரை அரெஸ்ட் பண்ணுறது இரவு நேரத்தில் போய் பண்ணுறீங்க, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை. இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நீங்கள் இது பண்ணி, அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, அவங்கள வந்து நைட்டில் தான் அரெஸ்ட் பண்ண. அப்புறம் இந்த இவர் ஒருத்தர் இருந்தார் பத்திரிகையாளர், அவர் பேர் என்ன, நல்ல பேர், வலதுசாரி பத்திரிகையாளர் வருது, அவரை போய் நைட்டில் தான் 3 மணி நான் போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன இருக்குது? இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. அதனால இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிற விஷயங்கள். பார்த்தீங்கன்னா விஜயே வந்து மாநாடை வந்து பகல் நேரத்தில் நடத்தியிருக்காரு. நீங்கள் நடத்தின மாநாடு எத்தனை மணிக்கு? 5 மணி 6 மணிக்கு. நீங்களே கூட்டம் சேரலன்னு தான் கடைசியில் 5:30 மணிக்கு 5:45 மணிக்கு ரோட் ஷோ மாதிரி வராரு ஸ்டாலின் அந்த கோடங்கப்பட்டி கரூர் அவுட்டரில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மர்மமாக தான் இருக்குது. இது ஆல்ரெடி நியூஸ் லீக் ஆகிடுச்சு, யூடியூப்லலாம் போட்டாங்க நிறைய பேர். இதில் ஏதோ சதி இருக்க செய்வார்களா அப்படின்றது கரூர் ஏற்கனவே வந்த விஷயங்கள் தான். அது உண்மையாயிடுச்சு இன்னைக்கு. கரூர் மர்மம்ங்கிறது உண்மையாயிடுச்சு. கரூர் மர்மம்ன்றது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய அரசியல் சாட்டையாக சுழன்று கொண்டு இருக்குது. அதனால மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. நேற்று அந்த பெண்கள்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிக்கு தான் வரணும், விஜய் வருவார் அப்படின்னு தான் நம்பிக்கையில தான் சொல்றாரு. அவர் வந்து மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இப்போ அந்த ஒரு விஷயத்த வச்சு ஒரு கேள்வி. இப்போ விஜயினுடைய நேற்று கரூர் பரப்புரையினால கிட்டத்தட்ட 39 பேர் இறந்திருக்காங்க. இது விஜய் மேலேயோ டிவிகே கட்சி மேலேயோ மக்கள் மத்தியில் நெகட்டிவிட்டியே ஏற்படுத்தலையா? ஏற்படுத்தும். பட் ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களும் புரிஞ்சுக்குவாங்க.
காலப்போக்கில் இது யார் உன்னுடைய முழு பொறுப்பு அப்படின்னு கேட்குங்க. நம்ம 25% விஜய் கட்சின்னு சொன்னோம், லேட்டாக வந்தது அதெல்லாம் சொல்கிறோம். பட் ஆனால் போலீஸ் தான் கூட்டு வந்திருக்காங்க அதே லேட்டாக வந்த நேரத்தில். அப்போ யாரை குறை சொல்றது? போலீஸ் துறை யாருக்கிட்ட இருக்கு? அப்போ முழுக்க முழுக்க 100% வந்து மக்கள் ஒரு சில இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் பொறுப்பு, இவங்க வந்து சரியான முறையில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, வழிகாட்டுதல் பண்ணல. ஏன் மற்ற கூட்டத்தில் இதே கூட்டங்கள் நடக்கும்போதெல்லாம் நடக்கலை? அது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மதிமுக மாநாடு நடத்துனாங்க, அங்க பிரச்சனை ஆகல. மோடி வராரு, மதிமுக மாநாடுல 1.5 லட்சம் பேர் வந்ததுன்னு சொல்றாங்க சார். கூட்டம் எதிர்பார்த்தது அதிகமா வந்திருக்குன்றாங்க. 60,000 பேர் தான் எதிர்பார்த்தாங்கன்றாங்க. 1.5 லட்சம் பேர். அப்ப போலீஸ்லாம் கட்டுப்படுத்தலையா, இது பண்ணலையா? உடனே நீங்க என்ன சொல்றீங்க, அந்த தொண்டர்கள் வந்து தற்குறிகள், அவங்க வந்து எலக்ட்ரிக் கம்பங்கள் மேல ஏறிடுவாங்க. அந்த ஒரு லெட்டரை சுட்டி காட்டுறாங்க. நாகப்பட்டினத்துல வந்து அந்த லோக்கல்ல இருக்க செயலாளர் வந்து கொடுத்திருந்தாராம், இந்த கரண்ட்டை கட் பண்ணி விடுங்க அப்படின்னு. ஆனால் அவர் கரண்ட்டை கட் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தது வந்து ஹை டென்ஷன் ஒயர் மேலே போகுது. ஸோ அதில் ஏதாவது ஏறிட போகிறாங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. ஏன்னா 40,000 வோல்ட் 50,000 வோல்ட்டுன்னு சொல்லும் போது அது கிட்ட போய் ஏறி நின்று வேடிக்கை பார்க்குறேன்னா அது இழுக்கும் அப்படியே பவர். ஸோ அதனால அதெல்லாம் வந்து அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எழுதிக்கும். அதை வந்து விவாத மேடையில் விஜய்க்கு எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு புறம் வந்து தலை சுத்துது. இவங்க பண்ணுற அரசியலே சரி கிடையாது. அது வந்து இது எங்கே போய் முடியும் அப்படின்றது, இது வந்து திமுகவுக்கு முற்றுப்புள்ளி ஆகுமா? ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு வராங்க நிறைய பேர். யாராவது இப்போ சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வாயை திறந்துருக்காங்களா பார்த்தீங்களா? KN நேரு ஆளா காலம் இருந்தாரு, பட் ஆனால் எந்த பேட்டியும் எதுவுமே கிடையாது. துரைமுருகன் வாயை திறக்கல. வேற ஏதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்க சீனியர் மோஸ்ட். ராஜகண்ணப்பனும் டோட்டலாக சீன்லேயே கிடையாது, எந்த பேட்டியிலையும் கிடையாது, எதுலேயும் கிடையாது. அவர் மினிஸ்டராக இருக்கார். இவர் எங்கே போனார்? ரகுபதி எங்கே போனார்? சட்டத்துறை இது பண்ணிட்டு இருக்காரு, அவர் தானே சட்டத்துறை. எங்கே போனாங்க? எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார், பாவம். ஆனால் வந்து அந்த உயிரிழந்த ஆஸ்பத்திரியில் இருக்க அந்த நபர்கள் எல்லாம் வந்து அவங்க குடும்பங்களை வந்து சோகத்திலேருந்து மீண்டு வரணும். அவர்களுக்கு வந்து இதான் முதலமைச்சர் 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, விஜய் வந்து 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, 2 லட்சம் கொடுக்குறாரு, இன்னும் பல பேர் கொடுக்க தான் போகிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஈடு செய்யாது. அந்த மக்கள் கதறி அழும்போது பார்க்கணுமே. நாங்கள் என்ன கேட்டோம், நாங்கள் விஜய் அந்த முகத்தை பார்த்துட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்ற கேள்வியை தான் எழுப்புறாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.